வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் குளோபல் எம்பையர் தமிழ். ரீசெண்டாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இனி காசா ஸ்ட்ரிப்பை முழுக்க அமெரிக்கா தான் டேக் ஓவர் பண்ணி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரம்ப் பதவி ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் ஒரு சீஸ்ஃபயர் டீலிங் பைடன் கவர்மெண்ட்டில் சைன் ஆச்சு. அந்த சீஸ்ஃபயர் படி இஸ்ரேலோட ஹாஸ்டேஜஸை ஹமாஸ் ரிலீஸ் பண்ணுறதும், பதிலுக்கு இஸ்ரேலால் கைது செய்யப்பட்ட காசா மற்றும் பாலஸ்தீன மக்களை இஸ்ரேல் ரிலீஸ் பண்ணுறதுன்னு ஓரளவுக்கு போயிட்டுருக்குது. ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமா பல நாடுகளுக்கும் எதிராக அதிரடியான அறிவிப்பு ட்ரம்ப் கொடுத்துட்டே இருக்காரு, எக்ஸப்ட் இஸ்ரேல். ரீசெண்டாக அமெரிக்கா போயிருந்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ட்ரம்ப் கூட பல அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தார். இதில் நிறைய விஷயங்கள் இஸ்ரேலுக்கு ஃபேவராக ட்ரம்ப் சொல்லியிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சீஸ்ஃபயர் முடிஞ்ச உடனே ஹமாஸை மொத்தமாக காசாலேருந்து வெளியேற்றி அவங்கள முடிச்சு கட்டுறது எங்களுடைய பிளான் அப்படிங்கிற மாதிரியும், அது போக பாலஸ்தீன மக்களை காசாலேருந்து வெளியேற்றி வேற எங்கேயா ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அங்கே ரெனோவேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு ட்ரம்ப் பிளான் பண்ணதெல்லாம் அவர் மேலே பெரிய சர்ச்சையாக போய் வெடிச்சுது. இந்த மாதிரி ட்ரம்ப் சொன்னது நிறைய அரபுலக நாடுகளையும் பாலஸ்தீனம் மற்றும் காசா மக்களையும் பயங்கரமாக வெறுப்பேற்றுச்சு. இந்த மாதிரி ட்ரம்ப் பேசுறதுனாலேயே ரீசெண்டாக அந்த ஹாஸ்டேஜ் ஸ்வாப்பை ஹமாஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பதிலுக்கு ட்ரம்ப்பும் இஸ்ரேலும் சேர்ந்து அந்த சீஸ்ஃபயர் டீலிங்கை கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ரூமர் போயிட்டுருக்குது. இந்த நிலையில் சூப்பர் பவுல் மேட்ச் பார்க்குறதுக்கு ட்ரம்ப் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது அங்கேயே ஒரு செய்தியாளர் சந்திப்பு, அதில் பல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாரு. குறிப்பாக கல்ஃப் ஆஃப் மெக்சிகோன்னு இருந்த பேரை மாற்றி கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு சைன் பண்ணுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசும்போது காசா பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருப்பார். அதுதான் உலக நாடுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி உள்ளாக்கியிருக்குது. அப்படி அவர் என்ன பேசினார்னா, காசா ஹமாஸை நாங்கள் வெளியேற்றின பிறகு இனி முழுக்க காசாவை அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ண போகுது, நாங்கள் டேக் ஓவர் பண்ண போகிறோம். அப்படி டேக் ஓவர் பண்ணிட்டா அங்கே உள்ள ரெனோவேஷன் ஒர்க்கு, இடிஞ்சு போன பில்டிங்ஸை பூரா அப்புறப்படுத்திட்டு புதுசாக நாங்கள் பில்டிங்ஸை அங்கே கட்டி கொடுப்போம். வேறு ஏதாவது நாடுகள் கேட்டாலும் அவங்களுக்கு ஒரு சில பகுதியில் நீங்கள் காசா மக்களுக்கு சொந்த செலவில் கட்டிடங்கள் கட்டி கொடுங்க சொல்லி ஒதுக்கிடுவோம். எங்கள் கண்ட்ரோலில் காசா வந்ததுக்கப்புறமா காசா மக்கள் எதுக்கும் கஷ்டப்பட வேண்டாம், அவங்களுக்கான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்து எங்கள் மக்களை நாங்கள் எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி அவங்களே பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் பேசியிருந்தார். லிட்ரலாக காசாவை அமெரிக்காவோட ஒரு பகுதியாக இணைச்சிக்கிறது தான் ட்ரம்ப் சுற்றி வளைச்சி பேசியிருக்காரு. கண்டிப்பாக இது ஹமாஸுக்கு பயங்கரமாக ட்ரிகர் பண்ணியிருக்கோம். அவங்க இன்னும் அதை பற்றி பெருசாக ரியாக்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக பண்ணுவாங்க. ஏற்கனவே காசாவில் இஸ்ரேல் தாக்குதலுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 60% ஆஃப் கட்டிடங்கள் சேதமாக இருக்குது. காசா வாழ தகுதியற்ற இடம் அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்கிருச்சு. ஸோ இனி யுனைடெட் நேஷன் தான் பீஸ் கீப்பர்ஸை வச்சுக்கிட்டு அவங்களுடைய டீமை வச்சுக்கிட்டு அங்கே உள்ள பராமரிப்பு பணிகளை பார்க்கணுமே தவிர, இது அமெரிக்கா மாதிரி தனிப்பட்ட கண்ட்ரிக்கு போகிறது அப்படிங்கிறது அது வேறு மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும். ஏற்கனவே காசா மக்களை வேறு நாட்டுக்கு மாற்றணும் டெம்பரவரியாக அப்படின்னு அமெரிக்கா சொன்னதுக்கே அரபுலக நாடுகள் பயங்கரமாக அமெரிக்காவை விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. ட்ரம்ப் சொன்ன மாதிரி அங்கே ஹமாஸை ஒழிச்சிட்டு முழுக்க அமெரிக்கா டேக் ஓவர் பண்ணுறது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு தான் சாதகமாக போகும். அவ்வளோ சீக்கிரம் அங்கேருந்து ஹமாஸை வெளியேற்ற முடியுமாங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயந்தான். காசா பாலஸ்தீனம் உட்பட எந்த நாடுகளுமே இதை ஏற்றுக்க மாட்டாங்க. ட்ரம்ப் இப்படி பேசிட்டாரா, இதுக்கப்புறம் பெர்மனண்ட்டாக அந்த சீஸ்ஃபயர் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. காசா மக்களை வேறு இடத்துல டெப்ளாய் பண்ணுற அமெரிக்காவோட பிளானை பற்றி பேசுகிறதுக்கு OIC மீட்டிங்க்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகள் அழைப்பு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் இதை பற்றி கண்டிப்பாக பேசுவாங்க. குறிப்பாக அந்த மீட்டிங்கில் இந்த காசாவை அமெரிக்கா டேக் ஓவர் பண்ணுறதை பற்றி ட்ரம்ப் பேசினார்ல, அதுக்கு எதிராக பேச வாய்ப்பு இருக்குது, அதுக்கு எதிராக தீர்மானங்கள் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க என்ன மாதிரி முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அட் த சேம் டைம் ரீசெண்டாக காசா இஷ்யூவில் அமெரிக்கா பண்ணுறதுக்கு எதிராக யூரோப்பிய யூனியன் பேசிட்டு வராங்க. ட்ரம்ப் யூரோப்புக்கு எதிராக மாறின உடனே ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக தான் காசா விஷயத்தில் பேசிட்டு வராங்க. ஸோ அவங்க இந்த ட்ரம்ப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஓகே கைஸ், காசாவை அமெரிக்கா டேக் ஓவர் பண்ணுற இந்த ட்ரம்ப்போட பிளானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஓன் ஒப்பீனியனை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை அகைன் சந்திக்கிறேன். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.